தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் ஆகஸ்ட் 13ஆம் தேதி தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டம் கூட இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஆகஸ்ட் 13ஆம் தேதி காலை 11 மணிக்கு தலைமைச் செயலகத்தில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் அபினேஷ், இந்த அமைச்சரவை கூட்டத்தினுடைய முக்கிய விவாத பொருள்கள் என்னென்ன? முதலமைச்சர் வெளிநாடு பயணம் மேற்கொள்ள இருக்கக்கூடிய நிலையில் அதற்கு முன்னதாக நடக்கக்கூடிய அமைச்சரவை கூட்டமாக இது இருக்கிறது. எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது? பாலவேல், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில வரும் 13ஆம் தேதி காலை 11 மணிக்கு அமைச்சரவை கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக வரும் 27ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமெரிக்கா பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அவர் இந்த சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கக்கூடிய நிலையில இந்த அமைச்சரவை கூட்டம் அப்படிங்கிறது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த அமைச்சரவை கூட்டத்தில் பல்வேறு புதிய தொழில் நிறுவனங்களுக்கான ஒப்புதலும் இதுல அளிக்க இருப்பதாகவும் தகவல்கள் கிடைத்திருக்கிறது. தொழில் நிறுவனங்கள், தொழிற்சாலைகளுக்கான ஒப்புதல் இந்த அமைச்சரவை கூட்டத்துல கொடுக்க இருக்கிறாங்க. குறிப்பாக தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடரெல்லாம் முடிந்ததுக்கு பிறகு, நீண்ட இடைவெளிக்கு பிறகு தமிழக அமைச்சரவை கூட்டம் என்பது கூட இருக்கிறது. மிக முக்கியமாக அமைச்சரவை மாற்றம் இருக்கிறது, இலாக்காக்கள் மாற்றம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி வந்திருக்கக்கூடிய நிலையில இந்த அமைச்சரவை கூட்டம் அப்படிங்கிறது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டமாக பார்க்கப்படுகிறது. இதுல தொழிற்சாலைகளுக்கு விரிவாக்கத்திற்கான ஒப்புதல், புதிய நிறுவனங்களுக்கான ஒப்புதல் உள்ளிட்ட மிக முக்கியமான ஒப்புதல்களுக்கும் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் முடிவெடுத்து அதற்கான ஒப்புதல் வழங்கப்பட இருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வரும் 27ஆம் தேதி அரசுமுறை பயணமாக முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அமெரிக்கா உள்ள நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். இந்த நிலையில இந்த அமைச்சரவை கூட்டம் அப்படிங்கிறது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டமாக பார்க்கப்படுகிறது. பாலவே, நன்றி அவினேஷ், விரிவான விவரங்களுக்கு.